அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ என்னடா இது, நான் மாயமாறதுக்கு பதிலா இவங்க மாயமாயிட்டாங்க. டேய், இது ரொம்ப சீரியஸான விஷயம்டா. இவ்வளவு காமெடி டீல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இது பிடிக்கலடா. ஐயோ அப்பா, நம்ம சீரியஸா இந்த விஷயத்த மாமா கிட்ட கொண்டு போய் வச்சா கூட அவரு நம்ப மாட்டாரு. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த டிராமாவை நம்ம ஆரம்பிச்சதே பூமியை காப்பாத்துறதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் இவங்க கூட விளையாடிக்கிறேன்ப்பா. நாளைக்கு போகி எரியும் போது இவங்களுக்கு பயம்னா எப்படி இருக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் காட்ட விடுங்கப்பா ப்ளீஸ். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு ஆழமா காதலிக்கிறேன்னு உனக்கு அது புரியணும் பூமி. அப்படி ஒரு வார்த்தையை தான் நான் இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தைகள் போதும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, மடியில நான் தலை வச்சு உன் கண்களை பார்த்துக்கிட்டு என்னோட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே எனக்கு போதும். இதுக்கு மேல எதுவுமே வேண்டான்னு தோணுது பூமி. நான் அந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன் பூமி. ஐ லவ் யூ. இப்படிக்கு உன்னுடைய காதலன் ககன். அத்த 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 என்ன உங்க பையன் எங்க? என்னம்மா என்ன ஆச்சு? அவரு அவரு எனக்காக லெட்டர் எழுதிருக்காரு. ஆமா ஆமா எழுதுனா. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் கொண்டு வந்தான். அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? என்னன்னு சொல்லுப்பா. நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கேம்மா. டேய், உனக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. சி சி அம்மா, நான் லவ் லெட்டர் எழுதுனதே பூமிக்கு தான்மா. இந்த லெட்டர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்லுங்களேன். அது சரியா இருக்காதடா. அம்மா, நல்லா இல்லைன்னா நீங்க அம்மா தானே, கரெக்ட் பண்ணி கொடுங்களேம்மா. ஒருவேளை இது பூமி படிச்சு அப்புறமா நல்லா இல்லைன்னா அவ சிரிப்பா. வித்தியாசம் இருக்குல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, இங்க கூட. நான் என்ன பண்ணாத? என்ன பண்ணியா? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? இவ யார் கூடயோ காலேஜ்ல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவளை காலேஜை விட்டு அப்பவே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் தைரியமா நம்ம ரூம்ல இருந்த இவளுடைய போனை எடுத்து இவ திருட்டுத்தனமா மொட்டை மாடிக்கு போய் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப இவளை கோவத்துல அடிச்சிட்டேன். போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அப்ப யாருன்னு இவகிட்ட கேட்டதுக்கு என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுன்னு அபாண்டமா போய் சொன்னா. கான்டாக்ட் லிஸ்ட பார்த்தா அது பொண்ணா இல்ல பையனாங்கிறது தெரிஞ்சு போயிடும்.
அதுக்குள்ள இந்த ராத்திரி நேரத்துல அவ அம்மா கிட்ட இருக்கிற போனை திருடி திரும்ப போய் திருட்டுத்தனமா பேசிட்டு வரா. அப்படி வரும்போது எதிர்பாராத விதமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இவ நடத்துற இந்த ரகசிய காதல் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அம்மா இன்னும் யாரும் வரலையே, என்ன போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ஹாப்பி போகி ஆண்டி. ஹாப்பி போகி. போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஏய் பூர்ணி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னேன்ல. உன் வருங்கால புருஷனை மட்டும் கையோட கூட்டிட்டு வான்னு சொல்லல. அது அண்ணாவும் பூமியும் சேர்ந்து வருவாங்கல்லம்மா, அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் தான். டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு பூர்ணி? அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் பண்டிகை இது. நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முதல்ல உங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம பூமிக்கு பிறந்த நாள் வேற. அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உன் அண்ணிய நம்ம எழுப்பலாம். சரிங்கம்மா, வாங்க. ஏன் டிஎன்ஏ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட டிஎன்ஏ பத்தி தெரிஞ்சுக்க. அபூர்வா, சாரதாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சோ நீதான் பக்கத்துல நின்னு எனக்கும் மீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச, ஆமாவா இல்லையா? கேபி, அபூர்வா இல்ல, நீதான் எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. நீங்க இப்படி குறுக்குல வந்து நின்னு பேசுறதுனாலதான் அபூர்வா எது பேசினாலும் அது செல்லுது. உங்க தங்கச்சியை நீங்களே கேளுங்க. அபூர்வா முன்னாடி நின்று எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலா இல்லையான்னு கேளுங்க. நான் உங்களை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணி தான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு எப்படிங்க தெரியும்? என்ன கேபி, இந்த பதில் போதுமா? நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பிந்து இந்த ராத்திரி நேரத்துல யார்கிட்ட போன்ல பேசினாங்கிறது மட்டும்தான். அத கிளியர் பண்ணா எல்லாம் தெரிஞ்சு போயிடும்னு சொல்றேன். ஆனா நீ என்னடானா ரீடயல் பண்ணா பிந்துவோட மரியாதை போயிடும்னு, அவளுக்கு பிளாக் மார்க் ஏற்பட்டுரும்னு சொல்ற. அப்ப அவ யார்கிட்ட பேசினான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது கேபி? அதை என் பொண்ணு பிந்துவே சொல்லுவா. சொல்லு பிந்து, யார்ட்டமா பேசிட்டு இருந்த? என்ன விஷயமா பேசிட்டு இருந்தங்கிறதையே சொல்லு. உன் மேல உன் அத்தா சுமத்துற பழிய உண்மை இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டுமா. சொல்லுமா.